ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கார்ப்பரேஷன்லேருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்காக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் 2020-25 ஃப்ரெஷர்ஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 345 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் யாரை அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, கேஸ்ட் ரிசர்வேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏப்ரல் 11, 2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. இதில் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ், சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அதில் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் ஓவராலாக இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டிக்காக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ்க்கான பேர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாஃப் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியஸ். ஓகேங்களா. இந்த 2 போஸ்டிங்ஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 345 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஜாபுக்கான லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். கான்ட்ராக்ட் பேஸ் தான் வந்து இப்போ வந்து எடுக்கிறாங்க. ஹையரிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் மோடும் த்ரூ அவுட் ஆஃப்லைன் தான். அதுக்கான அட்ரஸ் ப்ளஸ் கொரியர் எதில் அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்ல போகிறேன். ஆனால் ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 ஏப்ரல் 2025 போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக இருக்கும் அஃபீஷியல் வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு, அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸ்டாஃப் நியூட்ரிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 60 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 87 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, அப்புறம் சோசியலிஸ்ட் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, சீனியர் லேப் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா 1. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் இங்கே வந்து வெளியிட்டிருக்காங்க. லேப் ஸ்டோரேஜ் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 345 ஓப்பனிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸும் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டும் ஓப்பனிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் திருப்பி நான் வந்து உங்களுக்காக ரிப்ளிகேட் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3 வெளியிட்டாங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 ஏப்ரல் 5 மணிக்கோட அந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் சப்மிட் பண்ணணும், என்னென்ன நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டிக்காக பார்த்தலாம். கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபார்ம் தான் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எதில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்பீட் போஸ்டல் தான் அந்த கொரியர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும். ஓகேங்களா. அதுக்கான அட்ரஸ்ஸு இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளோட வெப்சைட்லேயே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டேட் திருப்பி வந்து என்டையராக திருப்பி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்ரஸ் வந்து இதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கொரியர் வந்து அனுப்பிச்சிடணும். ஓகேங்களா. இது பற்றி ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா நான் கீழே இங்கே இருக்கிற கான்டாக்ட் நம்பர், கொரிஸ் நம்பர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தாராளமாக இதுலேருந்து உங்களுக்கு வந்து ரிப்ளிகேட் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா கூட நான் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டும் அது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த பட்டன் டேப் அவுட் பண்ணாவே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ சேலரி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 60 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60,000 மணி கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடித்தவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 40 இருக்கணும் தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 மணி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஓரியன்டாக நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கும் பார்த்தீங்கன்னா 60 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 14,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வந்து இருக்கணும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ட் தான் வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. 11 மந்த்ஸ் இதுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. இதுக்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோ சேலரி இருக்கோ அந்த சேலரி உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ப்ரொவைட் ஆகிடும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து மென்ஷன் பண்ணோம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் க்ரைட்டீரியாக்காக 10th 12th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட் ரெண்டுமே அட்டாச் பண்ணோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இங்கே வந்து அப்லோட் பண்ணி தெளிவாக போட்டிருக்காங்க. அதர் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி மென்ஷன் பண்ணோம். நீங்கள் பஞ்சாயத்தா இல்லை வந்து உங்களுடைய என்ன இதில் வருதோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணோம். ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா ரேஷன்ஸ் கார்டு இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டாக எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் மேண்டேட்ரியாக என்னென்ன தேவை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th 12th முடிச்சிருந்தா போதும். அது கூடயே பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் செமஸ்டர் மார்க் ஷீட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th முடிச்சிருக்கணும். அது கூடயே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நியூட்ரிஷன் செமஸ்டர் மார்க் ஷீட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேணும். மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th இருந்திருந்தால் போதும். அதோட மார்க் ஷீட் உங்களுக்கு வந்து கையில் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு. ஓகேங்களா. ஸ்டாஃபுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th படிச்சிருந்தாவே போதும். 8th மார்க் ஷீட் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். இந்த போஸ்டிங்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃப்ரெஷர்ஸ் கிராஜுவேட் யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருந்தா போதும். நீங்கள் அதிலே ஃப்ரெஷர்ஸ் தான் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் திரும்பியும் லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11/4/2025 5 மணிக்கோட அந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸா டிவிஷன் வைஸா ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே லொக்கேஷன் வந்து எக்ஸாம் சென்டர் எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் தெளிவாக கேர்ஃபுல்லாக படிங்க. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம் லிங்க்கு. நீங்கள் இந்த என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க ஃபார்ம் அந்த அப்ளிகேஷன் எந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் அதுக்கான பேர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இந்த அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் பேர் உங்கள் பேர் இந்த இடத்துல கிளியர் கட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பிறந்த தேதி வந்து எழுதிக்கோங்க. இங்கே ஆஸ் பர் த ஃபார்மேட் என்ன ஃபார்மேட் இருக்கோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் என்னவோ அந்த ஏஜ் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க டிகிரி டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் எவ்வளோ மார்க் இருக்கோ அந்த மார்க்ஸ் இங்கே வந்து அட்ரஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் என்னவோ அட்ரஸ் எழுதிக்கோங்க. டோர் நம்பர் ஸ்ட்ரீட்ஸ் என்ன பகுதியில் இருக்கீங்களோ அந்த பகுதி பேர் எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸ் அதுக்கப்புறம் ஜோன். ஓகேங்களா. இது நேம் ஆஃப் ஜோன் ஆஃப் சென்னை கார்பரேஷன்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் நம்பர் என்னவோ அந்த நோட்டிஃபிகேஷன் டிவிஷன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த டிவிஷன்ஸ் நம்பர் பார்த்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டிவிஷனோ அதுக்கான பகுதி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ஸ் என்னது ரிலீஜன் என்னது நீங்கள் கம்யூனிட்டி என்ன ஜாதி அது அந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 9th என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து 12 digit ஆதார் கார்டு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆக்டிவ் ஃபோன் நம்பர் அதாவது தொலைபேசி எண் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. 11th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலிடான மெயில் ஐடி மின்னஞ்சல் மெயில் ஐடி வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவிட் ஓகேங்களா ஒர்க்கிங் ஆன் கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி கோவிட் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸ் அதுக்கப்புறம் டேட் உங்களுடைய சிக்னேச்சர் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கொரியர் அனுப்பிச்சிடணும். ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் அனுப்பிச்சிடணும்.
11/4/2025 அந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. இது பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனும் அது கூட இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோவை நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மேலும் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.